அனைவருக்கும் வணக்கம். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும். இதில் ஆச்சரியப்படும்படியாக சூரியன் சஞ்சாரிக்கும் ராசிக்கு முன்போ அல்லது அடுத்த ராசியில் நவ கிரகங்களில் இளமையான கிரகமான புதன் சஞ்சாரிப்பார். எனவே 2 அல்லது 3 வாரங்களுக்கு ஒரு முறை சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஒரு ராசியில் ஏற்படும். இது ஒரு சில ராசிகளுக்கு புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உண்டாக்கும். ஜூன் 14ஆம் தேதி அன்று புத ஆதித்ய யோகமானது உருவாகுகின்றது. இதனால் இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே ரிஷபம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் சூரியன் சேர்க்கை யோகத்தால் நிதி ரீதியான ஆதாயம் பெற பல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் நிதி நிலை முன்பை விட சிறப்பாக இருக்கும். புத ஆதித்ய ராஜயோகம் உங்கள் ராசியில் இருப்பதால் பல விதங்களில் உங்களுக்கு இது நன்மையை பயக்கும். கடந்த காலத்தை விட வியாபாரத்தில் லாபமும் விரிவாக்கவும் இருக்கும். ஜோதிட ரீதியாகவே புதன் சூரியன் சேர்க்கையை புத ஆதித்ய யோகம் என்று குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் ஒரு மாதத்தில் அல்லது ஒரு சில நாட்களாவது சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள். ஜோதிடத்தில் புத ஆதித்ய யோகம் என்பது பற்றி நாம் கேள்விப்பட்டு இருப்போம். சூரியனின் மற்றொரு பெயர் ஆதித்யன். எனவே ஜோதிட ரீதியாக புதன் சூரியன் சேர்க்கையை புத ஆதித்ய யோகம் என்று குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் ஒரு மாதம் ஒரு சில நாட்களாவது சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள். எனவே எல்லா மாதங்களிலுமே புத ஆதித்ய யோகம் ஏற்படும். இந்த புத ஆதித்ய யோகம் என்றால் என்ன? புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டால் எல்லாருக்கும் எப்பொழுதுமே நற்பலன்கள் கிடைக்குமா என்றால் அப்படி இல்லை. புத ஆதித்ய யோகம் எல்லா ராசிகளிலுமே ஏற்படும். ஆனால் அது புத ராஜயோகமாக இருக்க வேண்டும். நற்பலன்களை கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்புகளையும் உங்கள் கைக்கு வர வேண்டும் என்றால் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களின் நட்பு வீடுகளில் சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அது ராஜயோகமாக மாறும். எனவே சூரியன் மற்றும் புதன் சேர்ந்திருந்தாலே அது புத அதிர்ஷ்ட யோகமாக நற்பலன்களை மட்டும் கொடுக்கும் யோகமாக இருக்காது. சூரியன் மற்றும் புதனின் கூட்டணியால் ஒரு சில நேரத்தில் எதிர்மறையான பலன்களை கொடுக்கலாம் அல்லது யோகங்களை வழங்காமலும் இருக்கலாம். மேலும் இந்த ஜூன் மாதம் முதல் நாளில் 2 முக்கியமான கிரகங்கள் இடமாறி இருக்கின்றன. இந்த 2 கிரகங்களின் சஞ்சாரமும் ரிஷபராசிக்கு மிகவும் சாதகமாகவும் இருக்கின்றது. ரிஷபராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் நடக்கிறது. ரிஷபராசியில் உள்ள 4 கிரகங்களின் சேர்க்கை ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே போலவே இந்த மாத இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியானதும் ஏற்படுகிறது. புதன் பயிற்சியானது ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன் பகவான் 3 முறை பயிற்சி ஆகிறார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷபராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும், ஜூன் 30 கடக ராசியிலும் சஞ்சரிக்கின்றார். சுக்கிரன் பயிற்சி என்று எடுத்துக்கொண்டால் ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13 தேதி முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார். ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியிலும் தனம் மற்றும் குடும்பஸ்தனத்திலும் புதன் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைகிறார். இது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். மேலும் ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். பெரும்பாலும் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இதற்கு முன்பு இருந்த மாதங்களுக்கு எதிர்கொண்ட செலவுகள் நெருக்கடிகள் எல்லாம் குறையலாம். வருமானமும் பல விதங்களில் அதிகரிக்கும். பலவிதமான வாய்ப்புகள் தேடி வரும். வாழ்க்கை திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். குடும்பம், குழந்தைகள் வழியில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும். செலவுகள் குறையும். சேமிக்கவும் தொடங்கலாம். விபரீத ராஜயோகம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபம் கிடைக்கும். அலுவலக ஊழியர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மேலும் மாதத்தின் 2ஆம் பாதையில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு
அதிகமான வருமானம் ஈட்டும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் நல்ல வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான வருமானமும் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் வேலையில் பெரிய லாபத்தையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதம் முழுவதுமே சிறப்பானதாக இருக்கும். மேலும் செவ்வாய் ஆட்சியாக அமர்வது விரயஸ்தனத்தில் ஒரு சில செலவுகளை ஏற்படுத்துவது போல இருந்தாலும் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. இதனால் எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் கலவையான பலன்கள் தரும் இந்த நேரத்தில் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்காமல் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலைகளில் கவனக்குறைவை தவிர்க்க வேண்டும். முதல் 2 வாரங்கள் திசை தெரியாமல் எங்கோ செல்வது போல இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் வேகமாக முன்னேறுவதையும் நீங்கள் காண்பீர்கள். இந்த நிலை சில நாட்களில் மாறிவிடும். ஜூன் மாதத்தின் முதல் பாதையில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமாரான பலன்களை கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில சமயம் தேவையற்ற இடத்திற்கு மாற்றப்படலாம் அல்லது அதிகமான வேலை சுமையை நீங்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணவரவில் இருந்த தடை விலகும். பொருளாதார நிலை உயரும். பொன்னும் பொருளும் சேரும். ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உண்டாகும். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் பகவான் லாபஸ்தனத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும். தொழிலில் அதிக லாபம் இருக்கும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடங்கள் தீரும். மேலும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம். தொழில் காரகன் சனி பகவான் தொழில் ஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் பணியில் சங்கடங்கள் தோன்றும் என்றாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு உண்டாகும். புதிய ஒப்பந்தம் ஏற்படும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான கனவுகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு வளமிக்க மாதமாக இருக்க போகிறது. லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் தைரியமாக செயல்பட்டு முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நன்மை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு அந்த ஏக்கமானது தீரும். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். செல்வாக்கு அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடம் விலகும். புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். உடலில் அசதி ஏற்பட்டாலும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டு முயற்சி யோகத்தை உண்டாக்கும். பெண்களுக்கு வழக்கத்தை விட இது யோகமான மாதமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் தீரும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். பிள்ளைகளால் நன்மைகளை காண முடியும். மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 1, 2 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வருவாய் வரும். சொத்து சேரும். விருப்பங்கள் நிறைவேறும். வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். பணியில் இருந்த சங்கடம் விலகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும். சூரிய பகவான் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் வேலையில் பதட்டம் இருக்கும். எந்த வேலையை எப்போது செய்வது என்று முடிக்காமல் திணறுவீர்கள். குரு பார்வையால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குலதெய்வ அருள் உண்டாகும். மேற்கல்விக்கான முயற்சிகளும் நிறைவேறும். பணியாளர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். அதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். வியாபாரத்தின் காரணமாக பயணங்கள் தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பொருளாதார நிலை உயரும். ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும். கணவருடன் இணக்கமான சூழல் ஏற்படும். பெண்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள். உங்களது எண்ணங்கள் பூர்த்தியாகும். பொருளாதார நெருக்கடி விலகும். மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக சிவபெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு சுப பலன்களை அதிகரிக்க செய்யும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 6, 8 மற்றும் 10. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.